ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। मोकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनदारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशदारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवाचार्य गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्रम की श्रील प्रभुपाद की गुरुदेव की इताय गौर प्रेमानंदे। हरि हरि हरे कृष्णा। ஓகே, நம்ம அந்த சேஞ்ச் கொண்டு வந்துட்டோம். இப்போ 7:10 பஸ். கார்த்திக் பிரபு நீங்கள் தான் புக்கை எடுத்துட்டீங்களா? நீங்கள் எடுத்துட்டேன். ஓகே, ஒரே பிரபு இது நெட்டு இதில் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம், இல்லைன்னா பிரச்சனை இருக்கும். ஓகே, ஓகே பிரபு, நான் ஸ்லோவாக படிக்கிறேன். बीजं मां सर्वभूतानां विद्धिपात सनातनं बुद्धिर्बुद्धिमतामस्मि तेजस्तेजस्विनामहं। நான் படிங்க பிரபு. பிருந்தாவின் மகனே, எல்லா உயிரினங்களின் மூல விதையும் புத்திசாலிகளின் புத்தியும் பலசாலிகளின் பலமும் நானே என்பதை அறிவாயாக. பொருளுரை. பீஜம் என்றால் விதை. கிருஷ்ணரே எல்லாவற்றிற்கும் விதை. அசையும் அசையாத நிலையில் பல்வேறு உயிர் வாழிகள் உள்ளனர். பறவை, மிருகம், மனிதன் முதலிய உயிரினங்கள் அசையக்கூடியவை. மரம், செடி முதலிய உயிரினங்கள் அசையாதவை. அவற்றால் நகர முடியாது, நிற்க மட்டுமே முடியும். எல்லா உயிரினங்களும் 84 லட்சம் வகையினுள் அடங்கும். அவற்றில் சில அசைவன, சில அசையாதவை. இருப்பினும் அந்த அனைத்து உயிரினங்களின் வாழ்விற்கும் விதை கிருஷ்ணரே. பிரம்மன் எனப்படும் பரமபூரண உண்மையிடமிருந்து அனைத்தும் தோன்றுவதாக வேத இலக்கியங்களில் தைத்திரிய உபனிஷத் 3.1 கூறப்பட்டுள்ளது. யதோ வா இமானி பூதானி ஜயந்தி. கிருஷ்ணரே பிரம்மன். பிரம்மன் அருவமானது, பரபிரம்மனோ உருவமுடையவர். அருவ பிரம்மனின் ஆதாரம் உருவமே என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. பிரம்மனோ ஹி பிரதிஷ்டாகம். எனவே ஆதியில் கிருஷ்ணரே எல்லாவற்றிற்கும் மூலமானவர். அவரே வேர். எவ்வாறு மரத்தின் வேர் மரம் முழுவதும் பராமரிக்கின்றதோ அதுபோல எல்லாவற்றிற்கும் மூல வேராக திகழும் கிருஷ்ணர் இந்த பௌதிக படைப்பினில் உள்ள அனைத்தையும் பராமரிக்கின்றார். இதுவே வேத இலக்கியத்திலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நித்யோ நித்யானாம் தேதனுஷ் தேதானாம் ஏகோ பாகுனாம் யோ விதாதி காமன். நித்தியமானவர்கள் அனைவரிலும் அவரே தலை சிறந்த நித்தியமானவர். உயிர்வாழிகளில் அனைவரிலும் அவரே பரம உயிர்வாழி. அவர் மட்டுமே எல்லோருடைய வாழ்வையும் பராமரிக்கின்றார். அறிவு இன்றி யாராலும் எதையும் செய்ய முடியாது. இங்கே எல்லா அறிவிற்கும் தானே மூலம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஒருவன் அறிஞனாக இல்லாவிடில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை அவனால் புரிந்து கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ணா. அறிவு இல்ல. ஹரே கிருஷ்ணா பிரபு. நிறைய டீடைல் மாதாஜிட்ட சொல்லியிருக்கேன், கேட்டுக்கோங்க. ஓகே பிரபு, அதில் பார்த்தேன் நான். இப்போ பார்த்தீங்களா? சாண்டிங் போட வேண்டாம். சாண்டிங் வந்து நம்ம கோபிநாத்தில் போகிறதுல ஓகே தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா தான் விதை கொடுக்கும் தந்தை. இது அவருடைய ஒப்ளியன்ஸ். ஓகே, அதே மாதிரி இன்டெலிஜென்ட்ல இன்டெலிஜென்ட்.
பவர்ஃபுல் மேலே அவர் பவர்ஃபுல்லோட ப்ரோஸ். இதில் பார்த்தீங்கன்னா பல பறவைகளுக்கு அப்புறம் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கிருஷ்ணர் தான் மூலமுதற் கடவுள்னு சொல்லி அவருக்கு சரணடைகிறார். பகுனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்ததே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபஹா. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. 7.11 படிக்க போகிறோம். நீங்கள் எடுத்துக்கோங்க பகவத்கீதை. ஆமாம் 7.11 படிக்க போகிறோம். நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, நான் கூப்பிட்றேன், மீட்டில் போட்டுக்கோங்க. ஸோ அதனால் வரிசையில் தான் வரும், கூப்பிட்றேன். உங்கள் ஸ்லோ வரும்போது கூப்பிட்றேன். ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த நித்யானாம் சேத்தனாம் யோகோ பகுனாம் யோ விததாதி காமான். அவர் தான் எல்லா நித்தியமானவர் பிரைம் முக்கியமானவர். எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுறது அவர் தான். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் பராமரிக்கிறார். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இது 84 lakh ஸ்பீசிஸ் இருக்குது. அதில் நமக்கு விதை கொடுக்கும் தந்தை அப்படின்னு எப்படி அது உருவாகுன்னு தெரியும் இல்லையா? காரணவலக சாய விஷ்ணு வந்து காரண ஓஷனில் படுத்திருப்பார். தேங்க்யூ. அங்கேருந்து அவர் கிளான்ஸ் பாப்பா இருப்பார், ரொம்ப தூரம். அது அங்கேருந்து பார்க்குற கிளான்ஸு நம்மலாம் அவருடைய மூச்சே பார்த்தீங்கன்னா பிரம்மாவுடைய லைஃப் டைம் தான் அவருடைய மூச்சு. அதே மாதிரி அவருடைய பார்வையும் ரொம்ப தூரம் தள்ளி. மாயா வந்து இந்த காரண ஓஷனை தொடவே முடியாது, அவ்வளோ தள்ளி இருப்பாங்க. அவர் பார்த்த உடனே என்ன ஆகிடும், இந்த 84 lakh ஸ்பீசிஸ் உயிரினங்களுக்குலாம் அவங்க எல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க மாயா. அதுக்கப்புறம் தான் பரவி பிறப்பாங்க. ஓகே, பார்வையிலே அவர் என்ன பண்ணிடுறாரு, பிரகிருதியை ப்ரெக்னென்ட் ஆக்கிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எல்லா உயிரினங்களும் கிரியேட் ஆகிறான். அவங்க ஃபஸ்ட்டு யாராவது கிரியேட் பண்ணல, பிரம்மாவை கிரியேட் பண்ண. பிரம்மாவுக்கு அப்புறம் நிறைய உயிரினங்கள், எவ்வளோ உயிரினங்கள் வந்தது. பிரம்மா நாபியில் வந்துட்டார், லோட்டஸ்லாம் வந்தார் இல்லையா? அதே மாதிரி எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது, அவ்வளோ எப்படி வர முடியும்? பிரம்மா வந்து பிரைமரி சிருஷ்டிகர்த்தா கிடையாது. காரணவரக சாய் விஷ்ணு பார்த்த உடனே மாயா கருவுற்று அவ்வளோ பேரும் எங்கே விட்டாங்களோ போன பிறவி அதுலேருந்து வரலாம். ஓகே, இதுதான் அந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க. சைத்தன்ய சாஸ்திரம் படிச்சிங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 11 படிக்கலாம். பிருந்தா மாதாஜி நீங்கள் 11 படிக்கணும். 7.11. ஹரே கிருஷ்ணா பிரபு. பலம் பலவதாம் சாஹம் பலம் பலவதாம் சாஹம் காமராக விவர்ஜினம் தர்ம அனிவிருத்தோ பூதேஷு தர்ம விருத்தேஷு கரெக்ட். சாரி, தர்ம விருத்தோ பூதேஷு கரெக்ட். காமோஸ்மி பரதர்ஷபா. பரதர்ஷபா. ஓகே மாதாஜி. பரதர்ஷபா. படிங்க. பரதர்களின் தலைவா, காமமும் பற்றுதலும் அறவே இல்லாத பலசாலிகளின் பலம் நானே. தர்மத்தின் கொள்கைகளுக்கு விரோதமில்லாத காமமும் நானே. பொருளுரை: பலசாலி மனிதனின் பலம் பலவீனமானவர்களை பாதுகாக்க மட்டுமே உபயோகிக்கப்பட வேண்டும், அராஜகத்திற்காக அல்ல. அதுபோல தர்மத்தின்படி காம வாழ்க்கை என்பது குழந்தை பெற்றிருக்க மட்டுமின்றி வேறு நோக்கங்களுக்காக அல்ல. அதன் பின் அக்குழந்தைகளை கிருஷ்ண பக்தர்கள் ஆக்குவது பெற்றோரின் பொறுப்பாகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதனால குழந்தை கிரகஸ்த வாழ்க்கை, கல்யாணம் பண்ணாலே கிரகஸ்த வாழ்க்கை கிடையாது. அந்த குழந்தைங்களை வந்து கிருஷ்ண உணர்வோட வளர்க்கறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து முழுவதுமாக முயற்சி பண்ணணும். அதுதான் வந்து கரெக்டான வாழ்க்கை. ஓகே, ஸோ குழந்தை குட்டியெல்லாம் எல்லா அனிமலும் தான் பெற்றுக்கிறது. நீங்கள் நம்ம தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு பெரிய கல்வியெல்லாம் சொல்லித்தரணும்னு நினைக்க வேணாம். ஒவ்வொரு அனிமல் கம்யூனிட்டியிலும் எல்லாமே இருக்கும். ஓகே, அதனால் அனிமலுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கிருஷ்ண உணர்வு போரிச்சமா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். இல்லைன்னா பன்றிகள் குழந்தைய பெற்றுக்கிற மாதிரி தான் நமக்கு முக்கியம், எந்த வித்தியாசம் கிடையாது. அப்படி தான் சாஸ்திரம் சொல்கிறான். துவிவார பசு, 2 கால் மிருகம், அவ்வளோதான். அதனால் நம்ம கடமை வந்து ஃபஸ்ட்டு கடமை என்னென்னா, அந்த குழந்தைங்களுக்கு எப்படியாவது இந்த கிருஷ்ண உணர்வை சொல்லித்தரதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ. ஓகே, டியூஷன் மாற்றி டியூஷன் வச்சு அவங்க எல்லா கிளாஸும் போகிறாங்க, கராத்தே கிளாஸ், எல்லா கிளாஸும் இருக்கிற கிளாஸ் எல்லாம் போட்டு அந்த பொண்ணு பையனை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆன்மீகம்னா என்னன்னு சொல்லித்தரதுக்கு இவங்களே முதல்ல அதை ரெடியாக இல்லை எடுத்துக்கிறது. அப்போ தானே இவங்களுக்கு அதை சொல்லித்தர முடியும். அதனால தான் என்ன ஆகிடுது, குழந்தைங்கள்லாம் வீணாகிடுறாங்க.
வாழ்க்கையோட நோக்கத்தை புரிஞ்சு அந்த நோக்கத்தை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும். ஓகே, 12வது ஸ்லோகம் படிக்கலாம். கிருத்திகா மாதாஜி இல்லையா, ஸ்ரீனா மாதாஜி நீ ஓகேங்களா? 12th ஸ்லோகம் படிக்கிறீங்களா? 12. ஸ்ரீனா மாதாஜி ரெடி ஆகிட்டீங்களா? ஓகே. ஏ சைவ சாத்விகா பாவா ராஜசாஸ்தமசா தாமசாச்சயே மத்த ஏவ இதி தான் வித்தி நத்வாஹம் தேஷு தே மயி. கொஞ்சம் கிட்ட வந்துக்கோங்க மாதாஜி. படிங்க. சத்வம், ரஜஸ், தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்படுபவை என்பதை அறிவாயாக. ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன். நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடங்கும். பொருளடை படிக்க. பொருளடை. இவ்வுலகின் அனைத்து பௌதிக செயல்களும் ஜட இயற்கையின் முக்குணங்களால் நடத்தப்படும். ஜட இயற்கையின் குணங்கள் பரமபுருஷனான கிருஷ்ணரிடமிருந்து தோன்றினாலும் அவர் இக்குணங்களுக்கு உட்பட்டவர் அல்ல. உதாரணமாக, நாட்டின் சட்டப்படி ஒருவன் தண்டிக்கப்படலாம், ஆனால் அச்சட்டத்தை விதிக்கும் மன்னன் அதற்கு உட்பட்டவன் அல்ல. அதுபோல ஜட இயற்கையின் குணங்களான சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகியவை பரமபுருஷனான கிருஷ்ணரிடமிருந்து தோன்றினாலும் அவர் ஜட இயற்கைக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. அதனால் அவர் நிர்குணங்களில் அவரிடமிருந்து தோன்றினாலும் அதனால் பாதிக்கப்படாதவர் எனப்படுகிறார். இது பரமபுருஷ பகவானின் விசேஷ இயல்புகளில் ஒன்றாகும். தேங்க்யூ மேடம். சார், சத்தம் ரஜம் தமெல்லாம் நமக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ பகவான் இங்கே வரும்போது நம்மளை மாதிரியே இருக்காருனால அவருக்கும் இந்த 3 குணங்கள் இருக்குன்னு கிடையாது. ஜெயிலுக்குள்ளே வார்டன் வந்தோடனே வார்டனுக்கும் பிரச்சனை போல அதான் உள்ளே வராதுன்னு நினைக்கக்கூடாது. ஓகே, இந்த ஆச்சாரியர்கள் பகவான்லாம் வரும்போது அவங்க நம்மளுடைய வாழ்க்கையை சீர்திருத்தப்படுறதுக்காக வந்திருக்காங்க. ஓகே, நம்ம வந்து படுகொலியில் இருக்கும்போது நமக்கு தெரியாது. நம்ம இதுதான் வாழ்க்கையின் அந்த குண்டு சட்டியில் ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறது அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையை நினச்சிக்கிட்டோம். ஆனால் வாழ்க்கையோட நோக்கம் வந்து இந்த பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி இதுதான் உண்மையான பிரச்சனை. இது இல்லாமல் நம்ம பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டிசைடட். நம்மளுடைய பொருளாதாரம் எப்போ மேம்படும் இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கும் ஒருத்தருக்கும் எல்லாமே டிசைட் பண்ணிட்டாங்க. எப்படி டிசைட் பண்ணாங்க? போன பிறவியில் நம்ம என்னென்ன நல்ல காரியம் பண்ணோமோ அதுக்கேற்றாப்படி இந்த பிறவியில் சொத்து சேரும். ஓகே, அவ்வளோதான். இல்லைன்னா எப்படி எல்லாம் ஒரே கிளாஸில் படிக்கிறாங்க, ஒருத்தர் மாத்திரம் எப்படி நிறைய மார்க் வாங்குறாங்க, நிறைய பெரிய போஸ்ட் போகிறாங்க? இது எல்லாமே இண்டிவிஜுவலோட திறமை கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, இவங்க போன பிறவியில் பண்ண நல்ல காரியத்துக்கு ஏற்றாப்படி இவங்களுக்கு எல்லாமே என்ன கிடைக்கும்? கிருஷ்ணர் வழி அனுப்பிச்சு கொடுப்பார். ஸோ கிருஷ்ணர் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆக மாட்டார், மாயா மூலமாக வழி அனுப்பிச்சு கொடுக்குறாரு. அப்படி தான் நமக்கு கிடைக்கிறது. நம்ம உழைப்பிலால கிடச்சிருச்சு அப்படின்னு கிடையாது ஆக்சுவலாக. அதே மாதிரி எப்படி சந்தோஷம் வருதோ அதே மாதிரி துக்கம் வரும், துக்கம் வர மாதிரி சந்தோஷம் வரும். இது நம்மளால் தடுக்கவே முடியாது ஆக்சுவலாக. ஓகே, அதனால் இதில் நேரத்தை செலவிடுறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? பகவானை பற்றி அறிந்துக்க வந்து நேரத்தை நிச்சயமாக செலவிடணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கோம்னு இல்லை அர்த்தம். இல்லை நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கலாம் ஆக்சுவலாக. வரும்போது எம்டியாக தான் வந்தோம், போகும்போது எம்டியாக தான் போக போகிறோம். இடையில நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நம்ம நிறையா சேர்த்து வச்சுட்டோம்னு நினைக்கிறோம். ஆனால் பகவானை பற்றி எவ்வளோ நிமிடங்கள் நம்ம தருணங்கள் எவ்வளோ நம்ம செலவிட்டோமோ அதுதான் நம்ம கூட கடைசி வரும். ஓகே, 12 முடிச்சிட்டோம். 13 பார்க்கலாம். ஈஸ்வரி ஜெய் ஸ்ரீ மாதாஜி 13 படிங்க. இது பெருசாக இருக்கு, நம்ம ஒரு பேரா படிங்க, ஃபுல்லாக படிக்கலாம். திரிபீர் குணமை பாவை ஏபி சர்வம் இதம் ஜகத் மோஹிதம் நாபி ஜானாதி மாம் ஏப்ய பரம் அவ்யயம். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்னும் 3 வகை குணங்களில் மயங்கி இருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. பொருள் உரை. முழு உலகமும் ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஆழமாக கௌரவப்பட்டுள்ளது. இம்மூன்று குணங்களில் மயங்கியவர்கள் பரமபுருஷரான கிருஷ்ணர் ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. ஜட இயற்கையின் தாக்கத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்வாளியும் ஒரு குறிப்பிட்ட உடலை கொண்டுள்ளான்.
மேலும் அவ்வுடலுக்கு ஏற்ற குறிப்பிட்ட மனநிலையும் உயிரியல் செயல்களையும் கொண்டுள்ளான். ஜட இயற்கையின் முக்குணங்களில் செயல்படக்கூடிய மனிதர்கள் 4 வகைப்படுவர். சத்துவ குணத்தில் முழுமையாக இருப்பவர்கள் பிராமணர்கள் என்றும், ரஜோகுணத்தில் முழுமையாக இருப்பவர்கள் சத்திரியர்கள் என்றும், ரஜோகுணமும் தமோ குணமும் கலந்து வாழ்பவர்கள் வைசியர்கள் என்றும், தமோ குணத்தில் முழுமையாக இருப்போர் சூத்திரர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அதைவிட கீழ்நிலை உள்ளவர்கள் மிருகங்கள் அல்லது மிருக வாழ்வார். இருப்பினும் இந்த அடையாளங்கள் நிரந்தரமானவை அல்ல. நான் பிராமணன், சத்திரியன், வைசியன் என எப்படி இருந்தாலும் அந்த வாழ்வு நிரந்தரமானது அல்ல. வாழ்க்கை தற்காலிகமானவை இருக்க பட்சத்திலும், மறுபுறையில் நாம் என்னவாக ஆகப் போகிறோம் என்பதை அறியாத பட்சத்திலும் நாம் மாயா சக்தியினால் பாதிக்கப்பட்டு உடலின் அடிப்படையில் வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம். மேலும் இதனால் நாம் நம்மை அமெரிக்கன், இந்தியன், ரஷ்யன் அல்லது பிராமணன், இந்து, முஸ்லிம் என பலவாறாக எண்ணிக்கொண்டுள்ளோம். அது மட்டுமின்றி ஜட இயற்கையின் குணங்களால் நாம் பந்தப்பட்டிருப்பதால் இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பரமபுருஷ பகவானை மறந்து விடுகிறோம். எனவேதான் இயற்கையின் முக்குணங்களால் மயக்கப்பட்ட உயிர்வாளிகள் இந்த ஜட திரைக்கு பின்னால் பரமபுருஷ பகவான் இருப்பதை புரிந்து கொள்வதில்லை என்று. ஓகே மேதாஜி, ஓகே, தேங்க்யூ மேதாஜி. முடிச்சுக்கோங்க. ஹரிணி படிக்கிறியா லாஸ்ட் பேராகிராஃப்? there are many எடுக்கலையா? சரி சரி, கொஞ்சம் கத்தி படி. Human beings, demigods, animals, etc. And each and every one of them is under the influence of material nature. And all of them have forgotten the transcendental personality of Godhead. Those who are in the modes of passion and ignorance, and even those who are in the mode of goodness, cannot go beyond the impersonal Brahman conception of the Absolute Truth. They are bewildered before the Supreme Lord in His personal teacher, which possesses all beauty, uplift, knowledge, strength, fame and renunciation. When even those who are in the goodness cannot understand, what hope is there for those in passion and ignorance? Krishna consciousness is transcendental to all these 3 modes of material nature, and those who are truly established in Krishna consciousness are actually liberated. Okay, very nice. ஸோ அதனால் எல்லாருமே இந்த 3 குணத்துடைய இதில் தான் இருக்கும், தாக்கத்தில் தான் இருக்கும். கிருஷ்ணர் தான் மேலே இருக்கார், கிருஷ்ணருடைய பக்தர்கள் மேலே இருக்காங்க. அதனால் 3 குணத்து தாக்கத்தில் இருக்கும்போது நமக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. நம்ம நினச்சிப்போம், இதுதான் நல்லது நினைக்கிறேன், அவர் என் மேலே கோவப்பட்டார், அதனால் நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், நான் பண்ணுறது தான் கரெக்டு, அவர் பண்ணது தப்பு. இதெல்லாம் நம்மளுடைய 3 குணங்களுடைய பிடியில் தான் பேசிகிட்டு இருக்கோம். உண்மையான யாருக்கு தெரியும்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் கர்மாப்படி சில தண்டனைகள்லாம் வரத்தான் செய்யும். அப்போ என்ன பண்ணிக்கணும், அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாக போயிடணும், அவ்வளோதான். ஓகே, இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்ம இந்த பறவையில் என்ன பண்ணுவோம், ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணுவோம், அதுக்கு இன்னொரு பறவை எடுக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த குணங்கள் பிடியில் இருக்கும்போது we will be forced to act. நம்ம ஒரு கட்டாயப்படுத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுறோம். நம்ம அகங்காரத்தில் என்ன நினச்சிக்கிறோம், நான் தான் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு. பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா அகங்கார விமனாத்மா கர்த்தாக மிதிமன்யத்தே. அவர் பண்ணுற காரியங்கள்லாம் அவர் பிரகிருதி அந்த 3 குணங்களுடைய பிடியில் அவரை ஃபோர்ஸ் பண்ணி பலவந்தப்படுத்தி அவர் பண்ண வைக்கிறது. ஆனால் அவர் நினைக்கிறாரு, நான் தான் பண்ணுறேன். சக்ஸஸ் ஆகும்போது என்ன சொல்கிறார், நான் பண்ணுறேன், அகங்காரத்தில் சொல்கிறார். ஃபெயிலியர் ஆகும்போது பகவான் மேலே பழைய போட்டுறார். ஓகே, தோல்வி அடைஞ்சவனே பகவான் மேலே இப்படியே எனக்கு பற்றி சோதனை கொடுக்குறாரு, பகவான் தெரியலையே அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம 3 குணங்கள் பிடியில் இருந்தால் அப்படி தான் நடக்கும். ஆக்சுவலாக இதில் பாருங்கள், ஒரு வர்ணமும் இந்த மாதிரி தான் என்ன குணத்தில் இருக்காங்களோ அதுக்கேற்றபடி தான் வரணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்பா பிராமணனா பையன் பிராமணன், அவன் நான்சென்ஸ் சொல்லவாக இருப்பான், உதவாக்கரையாக இருப்பான், தருதலையாக இருப்பான். அவனையும் பிராமணன் சொல்லிவிட்டு ஒரு பூனில் போட்டுட்டு நீயும் பிராமணன் தான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஆயிடுச்சு சொசைட்டி. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. சத்திரியனும் அதே மாதிரி தான். சத்திரியன் நம்ம ஆமிசம் சாப்பிட்டா சத்திரியன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆமிசம் சாப்பிட்டா சத்திரியே கிடையாது. சத்திரியன்னா ஒரு குவாலிட்டி இருக்குது, பிராமணனா ஒரு குவாலிட்டி இருக்குது. அதே மாதிரி வைசியன்னா ஒரு குவாலிட்டி. நான் வணிகம் பண்ணுறேனே, பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன், அது கிடையாது வைசியா. வைசியானா நிறைய பசுக்களை லேண்டையை வச்சு இது பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணணும் மற்ற 3 கம்யூனிட்டியை. அதனால் இந்த 3 துவிஜாஸும் கிடையாது. பிராமணா, சத்ரியா, வைசியா 3 பேருமே ஹை கிளாஸ், 3 பேரும் கிடையாது. துவிஜ பந்து தான் இப்போ இருக்காங்க. துவிஜ பந்துனா தெரியல, அவங்க ரிலேட்டிவ்.
பிராமணனுடைய ரிலேட்டிவ். எங்கள் அப்பா பிராமணா, நான் பிராமணன் கிடையாது, நான் அவனோட ரிலேட்டிவ் தான் இந்த சொந்தக்காரன். அதே மாதிரி தான் சத்ரியா வைசியா. இப்போ இருக்கிறதெல்லாம் யார் இருக்காங்க? ஒன்லி சூத்ரா தான் இருக்காங்க. ஓகே, எல்லாம் மோட் ஆஃப் இக்னரன்ஸ். அதனால தான் இந்த கலியுகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் சொல்லி தான் என்ன பண்ணார் சைத்தன்ய மகாபிரபு, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது சேன் பண்ண அவங்களுடைய குணங்கள்லாம் மாற ஆரம்பிச்சோம். நல்லா சேன் பண்ணவங்க பிராமணர் தாண்டி போயிடுவாங்க, வைஷ்ணவ பிளான். ஆனால் அதுலேயே பெர்மனெண்ட்டாக இருக்க முடியாது, திருப்பி கீழே வந்துடுவாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை ஆக்சுவலாக. அதனால தான் எப்பயுமே என்ன சொல்கிறாரு கிருஷ்ணர், மன்மனா மத் பக்தோ மத்தியாதி மாம் நமஸ்குரு மாமேசி சுத்தேனம் ஆத்மான மத்பராயணம். மன்மனா என்னை பற்றி மனசில் நினச்சிக்கோ எப்பயுமே. பவ மத் பக்தம் என்னுடைய பக்தனா மாறு. மத்தியாஜி என்னைய ஒர்ஷிப் பண்ணு. என்னென்ன பேரஃபன்லையாக இருக்குது, நம்ம நெய் விளக்கு காட்டலாம், ஊதுபத்தி பூ ஏதாச்சும் ஒர்ஷிப் பண்ணு, என்னைய வழிபடு. நம்ம மாம் நமஸ்குரு எனக்கு நமஸ்காரம் பண்ணு. இதே 24 hours பண்ணிட்டோன்னா நம்ம இந்த 3 குணங்கள் பிடியில் இருக்க மாட்டோம். இல்லைன்னா 3 குணம் பிடிக்கல இருந்தால் என்ன ஆகும்? சில சமயம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமும் அப்படியே பயங்கர உச்சிக்கு போயிடுவோம், என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம், சூப்பராக இருக்குது. அதே கிளாக் பெட்டில் இப்படி போனது இப்படி வரும், துக்கம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம்? உடஞ்சிருவோம். இப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கை. 3 பெட்டியில் இருக்கிறதுக்கு இதுதான், 3 குணங்கள் பெட்டியில் இருக்குது, இதுதான் என்னது அத்தாட்சி. இப்படி போவோம். ஓகே, இப்படி இல்லாமல் யார் ஒருத்தர் சமநிலையில் இருக்க முடியுதோ அவர் தான் என்ன பண்ணார்? விடுதலை வாங்கிட்டார். ஓகே, சமநிலையில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? நம்மளால் முடியாது ஆக்சுவலாக, நம்மளுடைய திறமையினால் முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணிடணும்? நம்ம கிருஷ்ணர் மேலே சார்ந்திருந்தோம்னா நமக்கு அந்த சமநிலையான அந்த இதை குவாலிட்டியை கிருஷ்ணன் கொடுப்பேன். ஓகே, 14 படிக்கணும். இப்போ யார் படிக்க? மலைவாசன் பிரபு கிருத்திகா மாதாஜி 14 நீங்கள் பாதி படிங்க, அதுக்கு மலைவாசன் பிரபு பாதி படிக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேவி ஏஷா குணமயி, दैवी एषा गुणमयी, मम माया दुरत्यया, मम माया दुरत्यया, मां एव ये प्रपद्यन्ते, मां एव ये प्रपद्यन्ते, मायामेतां तरन्ति ते, मायामेतां तरन्ति ते. படிக்கிற பிரபுஜி. ஜட இயற்கையின் முக்குணங்களான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்வதற்கு அரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தேன், இதனை எளிதில் கடக்கலாம். சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். பொருளுரை. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் எண்ணற்ற சக்திகளை உடையவர். அவை அனைத்தும் தெய்வீகமானவை. உயிர்வாழிகளும் அத்தகைய சக்திகளில் ஒரு பாகமே என்பதால் அவர்களும் தெய்வீகமானவர்களே. இருப்பினும் ஜடசக்தியுடன் கொண்ட தொடர்பினால் அவர்களின் உண்மையான உயர் சக்தி மறைக்கப்பட்டுள்ளது. ஜடசக்தியினால் இவ்வாறு கவரப்பட்டுள்ளவன் அதன் ஆதிக்கத்தினை வெல்வது சாத்தியமல்ல. பரமபுருஷ பகவானிடமிருந்து தோன்றுவதால் ஜடசக்தி ஆன்மீக சக்தி ஆகிய இரண்டே நித்தியமானதாகும். இது முன்னரே கூறப்பட்டுள்ளது. ஜீவாத்மாக்கள் பகவானின் நித்தியமான உயர்ந்த இயற்கையை சார்ந்தவர்கள். ஆனால் தாழ்ந்த இயற்கையினால் ஜடத்தினால் களங்கமடைந்துள்ளனர். ஆதலால் அவர்களது மயக்கமும் நித்தியமானதாகும். எனவே கட்டுண்ட ஆத்மா நித்திய பந்த நித்திய கட்டுண்டவன் என்று அறியப்படுகிறான். அவன் ஜட இயற்கையின் கட்டுண்ட நாள் இதுதான் என்று எவராலும் அவனது வரலாற்றினை கண்டறிய முடியாது. ஆகவே ஜட இயற்கை ஒரு கீழ்நிலை சக்தியாக இருந்தாலும் அது ஜீவாத்மாவினால் வெல்ல முடிந்த உன்னத விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் அதன் இணைப்பிலிருந்து ஒரு உயிர் வாழி விடுபடுவது என்பது மிகவும் கடினமானதாகும். ஜடசக்தி அதன் தெய்வீக சம்பந்தத்தினாலும் தெய்வீக விருப்பத்தின்படி படுவதாலும் தாழ்ந்த சக்தி என்ற போதிலும் இங்கே தெய்வீக சக்தியாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. கீழ்நிலை சக்தி என்ற போதிலும் தெய்வீக விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் ஜட இயற்கையானது இப்பிரபஞ்சத்தில் ஆக்கத்திலும் அழிவிலும் அற்புதமான முறையில் இயங்குகின்றது. வேதங்கள் இதனை பின்வருமாறு உறுதி செய்கின்றன. மாயாம் தூ பிரகத்தின் வித்யான் மாயினம் தூ மகேஸ்வரம். மாயை பொய்யானதோ
தற்காலிகமானதோ. இதன் பின்னணியில் மகேஸ்வரன் எனப்படும் பரம அதிகாரியும் பரம மந்திரவாதியுமான முழுமுதற் கடவுள் உள்ளார். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 4:10. குண ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, மலைவாசல் நீங்க படிங்க, விட்டு படிங்க. குணம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. குண எனும் சொல்லின் மற்றொரு பொருள் கயிறு. கட்டுண்ட ஆத்மா மாயையின் கயிறுகளால் இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கைகளும் கால்களும் கட்டப்பட்ட மனிதன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது. கட்டுப்படாத நபர் ஒருவரால் அவன் உதவப்பட வேண்டும். கட்டுண்டவன் மற்றொரு கட்டுண்ட நபருக்கு உதவ முடியாது என்பதால் காப்பாற்றுபவன் முக்தி பெற்றவனாக இருக்க வேண்டும். எனவே பகவான் கிருஷ்ணர் அல்லது அவரது அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதியான ஆன்மீக குரு மட்டுமே கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்க முடியும். அத்தகைய உயர் உதவியின்றி பௌதிக இயற்கையின் பிணைப்புகளிலிருந்து எவரும் விடுதலை பெற முடியாது. கிருஷ்ண உணர்வு எனப்படும் பக்தி கொண்டு அத்தகைய விடுதலை அடைவதில் ஒருவனுக்கு உதவ முடியும். இந்த மயக்க சக்தியின் எஜமானர் என்ற முறையில் பகவான் கிருஷ்ணர் கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்கும்படி தனது வெல்ல இயலாத சக்தியிடம் கட்டளையிட முடியும். சரணடைந்த ஆத்மாவின் மீதான தனது காரணமற்ற கருணையாலும் தனது ஆண்புமிக்க மகானான ஜீவாத்மாவின் மீதான இயற்கையான பாசத்தாலும் இந்த விடுதலைக்கு அவர் கட்டளையிடுகிறார். எனவே ஜட இயற்கையின் கடுமையான பிணைப்பிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி இறைவனின் தாமரை திருவாடிகளில் சரணடைவதே. மாம் ஏவ எனும் சொற்களும் மிக முக்கியமானவை. மாம் என்னும் சொல் விஷ்ணுவை குறிக்கிறதே தவிர பிரம்மா அல்லது சிவனை குறிப்பதல்ல. பிரம்மாவும் சிவனும் மிக உயர்ந்த நபர்கள் என்ற போதிலும் ஏறக்குறைய விஷ்ணுவின் நிலையில் இருப்பவர்கள் என்ற போதிலும் ரஜோ தமோ குணங்களின் அவதாரங்களான இவர்களால் கட்டுண்ட ஆத்மாவை மாயையின் பிணைப்பிலிருந்து விடுவிக்க முடியாது. வேறு விதமாக கூறினால் பிரம்மாவும் சிவனும் கூட மாயையின் தாக்கத்தில் உள்ளவர்களே. விஷ்ணு மட்டுமே மாயையின் எஜமானர். ஆகவே அவர் மட்டுமே கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்க முடியும். தம் ஏவ எதிர்வா கிருஷ்ணரை அறிந்தால் மட்டுமே முக்தி சாத்தியம் எனும் வேத வாக்கியமும் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 3.8 இதனை உறுதி செய்கின்றது. விஷ்ணுவின் கருணையினால் மட்டுமே முக்தி சாத்தியமாகும் என்பதை சிவபெருமானும் உறுதி செய்கிறார். சிவபெருமான் கூறுகிறார், முக்தி காதாத்த சர்வேஷாம் விஷ்ணு ஏவனா சம்சய. எல்லாருக்கும் முக்தி அளிக்கக்கூடியவர் விஷ்ணுவே என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம மேக்ஸிமம் இதோட முடிச்சுக்கணும் பார்க்கலாம். ஏன்னா அடுத்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவார் இல்லையா. ஆனால் 15-16 ஒரு கிளாஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேவி யசோனமி மமாய தோர்த்தையா மாம் ஏவே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்துட்டே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஓகே, இதையெல்லாம் மெமரைஸ் கூட பண்ணிக்கலாம். அவர்கிட்ட படிக்கிறியா நீ? ஸ்லோகம் படி. ஆசிரியர் படிக்கிறமா? ஆசிரியர் படிக்கலாம். ஆசிரியர் படி. தேவி ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாம் ஏவ யே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. சதானந்தி படி. தேவி ஏஷா ஸ்லோகம். தேவி ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாம் ஏவ யே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. ஹரணி. தேவி ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாம் ஏவ யே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. இதில் பார்த்தீங்கன்னா மாயாவுடைய இதை யாராலையும் வெல்ல முடியாது. அதனால் அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன? ஃபோர்ட்டு, கோட்டை. துர்காவுக்கு இன்னொரு பேர் ஃபோர்ட், பர்மிட்டபிள் ஃபோர்ட். அந்த கோட்டையை தாண்டி நம்மளால் போக முடியாது. ஓகே, இது மற்ற கோட்டை மாதிரி கிடையாது. இது வந்து ஓப்பன். எல்லாம் சங்கு ஒன்றுமே இதே கிடையாது, க்ளோஸ்டே கிடையாது, எல்லாம் ஓப்பன் தான் ஆக்சுவலாக. அப்படி ஏன் மேலே போக முடியல வெளியில்?
இந்த 3 குணங்களுடைய பிடிப்பினால என்ன ஆயிரும், நம்மளை இந்த ஃபேமிலின்ற பந்தங்கள் என்ன பண்ணிடும், அது வந்து ஆழ்த்திடும். அதனால் ஒருத்தரால் அவரே விரும்பி என்ன பண்ணிடுறாரு, இந்த கோட்டைக்குள்ளே இருந்துக்கிறார், இதை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறார். ஆக்சுவலாக வேதங்கள் எப்படி ஸ்ரீமத் பாரத் எப்படி சொல்லிங்கன்னா, பும்ஷோ ஸ்ரீயா மித்திரிபாமேதம் தயோமிதோ ஹிருதயகந்திமாகுர் அதோ கிரகக்ஷேத்திர சுதாப்த வித்தை ஜனஷ்ய மோகாயம் அகம் அமேதி. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறதுனால தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. இது லேட்டஸ்ட்டாக ராதிகா வல்லபரும் சொன்னார். ஸோ அதனால் ஒரு மேரேஜ் அப்படிலாம் வரும்போது உடனே என்ன ஆகிடும், ஒரு நாட்டு விழுந்துடும். அந்த நாட்டு என்ன ஆகிடுமா, எப்படி டைட் ஆகும்னா, குழந்தை வந்தோடனே இன்னொரு நாட்டு, வீடு இன்னொரு நாட்டு, ஃப்ரெண்ட்ஸு, அப்படியே நாட்டு பெருசாகிட்டே இருக்குமா. ஓகே, அதுக்கப்புறம் அந்த நாட்டை அவுக்கவே முடியாது, அப்படியே ஆகிடுமா. அந்த நாட்டு அப்படி தான் முடிச்சு. ஓகே, இது வந்து லீகல். இல்லீகல்லாம் ரொம்ப கஷ்டம். இல்லீகல் அந்த மாதிரி இல்லிசிட் செக்ஸ்லாம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவங்க நாட்டு தான் எடுக்கவே முடியாது நாட்டிலும். அதனால் லீகல்லே குழந்தைய வளர்த்து இதெல்லாம் பண்ணி அவங்கள படிக்க வச்சு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு. பிரபாத் சொல்கிறார், லீகலாக இருக்கும் போதே வாழ்க்கை நடத்தும் போதே இப்படி இருக்குது. இல்லீகலாக வாழ்க்கை நடத்துனாங்கன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு அடுத்த பேர் நிச்சயமாக அரக்கலோகம் தான். இந்த பிறவிலே அவங்க ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அதனால் இந்த மாயா வந்து இப்படி தான் விஸ்தாரமாகும். ஓகே, ஸோ இதுலேருந்து ஒருத்தர் வெளியே வரணும்னா அவர் ஆசிரமத்தில் இருக்கணும். கல்யாணமே பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லை கிருஷ்ணர். இதுலேயே பார்த்தீங்கன்னா தர்மம் அபிருத்தோ காமம், அந்த தர்மத்தை படி வாழ்க்கை நடத்துறது வந்து அப்ரூவ் பண்ணிட்டார் கிருஷ்ணர். ஓகே, அதனால் கல்யாணமே கிடையாது அப்படின்னு கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அவங்க ஆசிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரம்னா என்ன, அதை ஒரு டெடிக்கேஷனாக வாழ்க்கையை நடத்துறது. இப்படி வேணாலும் வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி வாழாமல் இப்படி தான் வாழ்க்கையை வாழணும், 4 விதமான ஒழுக்க விதிமுறைகளை கடைப்பிடித்து வாழ்க்கை வாழ்றது, 16 மாலைகள் சாண்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அது மிருக வாழ்க்கை கிடையாது. இல்லைன்னா அது மிருக வாழ்க்கை தான் ஆக்சுவலாக. ஓகே, துவிபாத பசுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறான். துவிபாதனா 2 கால் மிருகம், துவிபாத பசுனா மிருகம், துவிபாத பசுன்றான். அதனால் மாமிச உணவு, அப்புறம் தகாத உறவு கொள்ளக்கூடாது, மாமிச உணவு அறவே தவிர்த்தரணும், அப்புறம் போதைப் பொருள் அருந்தக்கூடாது, சூதாடக்கூடாது. சூதாடின பார்த்தீங்கன்னா யார் சூதாடி இது பண்ணாங்க, பெரிய எக்ஸாம்பிள் என்ன, யுதிஷ்ட மகாராஜ். சூதாட்டில் என்ன ஆகிட்டு, அவர் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் மனைவியே பணைய வச்சிட்டார். இப்படி தான் அவன் சூதாடினான், வாழ்க்கையே வீணாகிடும். சூதாடவே கூடாது. ஓகே, சூதாடினா ஒன்லி அது மாத்திரம் சூதாட்டம் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கிரிக்கெட் மேட்ச் இதே சூதாட்டம் மாதிரி மாறிடுச்சு இப்போல்லாம். ஓகே, செஸ் கேம் இதெல்லாம் சூதாட்டம். ஸோ அதெல்லாம் நிறைய விளையாட்டு வந்து சும்மா ஸ்போர்ட்டிவாக விளாடுவாங்க, சூதாட்டமாக விளாடுவாங்க. சத்திரியாஸ் வந்து அந்த காலத்தில் சூதாட்டம் விளையாண்டாங்க, இந்த செஸ் கேம் விளையாடுறது இந்த மாதிரி. அதில் தானே யுதிஷ்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் தான் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு வந்து வீக் ஆகிட்டார். அதனால் சூதாட்டம் விளையாட வேணாம். அப்புறம் தகாத உறவு, அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடக்குது மத்திய பிரதேசில். அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பையனை ஏமாற்றி கூட்டு போய் தன்னுடைய தகாத உறவு அவரை வச்சு என்ன பண்ணிடுறாங்க, மர்டர் பண்ணிடுறாங்க, கொலை பண்ணிட்டாங்க. எவ்வளோ தூரம் இழுத்துட்டு போது பாருங்க ஒருத்தர். அவ்வளோதான், வாழ்க்கையை வீணாகிடும். உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு இப்போ. தகாத அவருடைய பிரச்சனை. அப்புறம் போதைப் பொருள் இருந்தது. கல் உண்ணுவோனே தன் தாய் விரும்ப மாட்டான், தமிழில் பழமொழி இருக்குது இல்லையா. அதனால் இந்த மாதிரி போதைப் பொருள்லாம் அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்கே இருக்கணும் அவங்களுக்கே தெரியாது, என்ன பாறை பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, புத்தி வந்து ஒரு சீராக இருக்காது அவங்களுக்கு. அதனால் அந்த போதைப் பொருள் தொடவே கூடாது. அப்புறம் மாமிச உணவு சாப்பிடக்கூடாது. ஓகே, மாமிச உணவு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இறக்க குணம் போயிடும். அவங்களால கிருஷ்ண கான்சியஸை புரிஞ்சிக்கவே முடியாது. ஓகே, அதனால் இப்போ நிறைய பேர் சாப்பிட்றாங்களே, ஐயோ நான் அடிமையாக இருக்கேன்னு என்ன பண்ணுறதுன்னா, அவங்களுக்கு அப்போ ஹரே கிருஷ்ணா சேன் பண்ண ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டுருவாங்க, டேஸ்ட் வந்துடும். எப்படி டேஸ்ட் வரும், விஷயா வினிவத்தந்தே நிராஹரசதேனா ரசவஜம் ரசோபியஷ பரம் திருஷ்டமா நிவத்தரே. லோயர் டேஸ்ட்டு வந்து எப்படி போகும், ஹையர் டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும். பிரசாதத்தை டேஸ்ட் பண்ணால் தான் மாமிச உணவு போகும். அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, இந்தியாக்காரங்களாம் வீக்காக இருக்காங்க, பலசாலி ஆகணும், நான்வெஜ் சாப்பிட்டா தான் பலசாலி ஆகணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. பஞ்சாப் சண்டிகாரெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹைட்டில் இருப்பாங்க,
அவங்களாம் ஒன்லி வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன். பால் வந்து 1 லிட்டர் பாலை குடிச்சிடுவாங்க டக்குன்னு. பயங்கர ஹைட்டாக இருப்பாங்க, நல்லா பலசாலியாக இருப்பாங்க. நான்வெஜ்ஜுக்கு இங்கே நான்வெஜ் எவ்வளோ சாப்பிட்றாங்க, பலசாலி போய் நிற்க முடியுமா? அப்படி கிடையாது. பலத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவங்க வந்து அதுக்கு அடிமையாகிட்டாங்க. அதுக்கு நிறைய அவங்க என்ன பண்ணுறாங்க, டாக்டர்கள் ஏதாவது சொல்கிறது, இந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை சேகரிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா மாமிச உணவு சாப்பிட்றதுனால தான் நிறைய பிரச்சனை. குடலில் வந்து நம்ம தங்குது, நிறைய பாய்சன் ஆகுது, இது மாதிரி நிறைய பிரச்சனை மாமிச உணவு சாப்பிட்றதுனால. சரி, 4 ஒழுக்க விதிகளை கடைபிடித்து கிருஷ்ணரை அப்புறம் என்ன பண்ணோம், இது மாத்திரம் கடைபிடிச்சா வர்ணாசிரம தர்மத்தில் வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் வாழ்க்கை பூர்த்தி ஆகும் எப்போ கிருஷ்ணன் நினைக்கிறாங்களோ அப்போ தான் பூர்த்தி ஆகும். கிருஷ்ணன் எப்படி நினைக்கிறது? போதும் பிரபு, நான் நினச்சிக்கிறேன் கிருஷ்ணரை, கிருஷ்ணா நினச்சிட்டேன் பிரபு, அவ்வளோதான் போதும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னால் போதாதா? மனமாற கிருஷ்ணான்னு சொல்லிட்டேன், அவ்வளோ. தவறு, ஃபுல்லாக தவறு. 16 மாலைகள் ஆச்சாரியர்கள் தெரியாமல் சொல்கிறாங்க, ஆச்சாரியர்கள் பண்ண சொல்கிறாங்க, 16 மாலைகள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோம்பேறித்தனம் இவருக்கு. மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். எல்லா விதமான நியூஸை பார்க்குறதுக்கும், வாட்ஸ்அப்லேருந்து ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கெலாம் நேரம் இருக்குது. அந்த மனதை திருத்துறதுக்கும் கிருஷ்ணன் நினைக்கிறதுக்கும் நேரம் இல்லை. அந்த சாண்டிங் 16 மாலைகள் பண்ணுறதுக்கு 1.5 hours to 2 hours ஆகும். அந்த டைம் வந்து 1 to 1 வித் கிருஷ்ணா. அந்த டயத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணாதான் நம்ம உருப்படுவோம்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்லி வகுத்துருக்காங்க. இவர் வந்து ஆச்சாரியரை விட புத்திசாலியா என்ன? இவருடைய கருத்தை சொல்கிறார். ஒருட்டா கோவிந்தான்னு சொல்கிறேன். அதுக்கு கதையும் நிறைய புராணத்தையும் சும்மா இவருக்கு ஏற்றாப்படி கதையை எடுத்துகிட்டு இப்படிலாம் நிறைய பேர் திருத்தியிருக்காங்க. ஒருட்டா கோவிந்தா சொன்னாலே போதுங்க, எல்லாம் வாழ்க்கையெல்லாம் சரியாயிடும். மற்ற நேரம் என்ன பண்ண போகிறீங்க? மற்ற நேரம் புலனுக்கெல்லாம் உழைக்க போகிறேன், என்னுடைய புலன் திருப்திக்காக உழைக்க போகிறேன். என்னுடைய புலன் திருப்தி இல்லைன்னா என்னுடைய குடும்பத்துடைய புலன் திருப்திக்காக நான் உழைக்க போகிறேன். அப்போ பெர்ஃபெக்டாக ஹஸ்பண்டாக இருக்கணும், பெர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருக்கணும், பெர்ஃபெக்ட் சன்னாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நல்லது. அப்படி கிடையாது வாழ்க்கை. அது பாகவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரம ஏவை கேவலம். 2 விதமான டியூட்டி இருக்குது. ஒன்று வந்து இந்த உடலுக்கு பண்ணுறது, இன்னொன்று ஆன்மாவுக்கு பண்ணுறது. ஆன்மாவுக்கு பண்ணுற கடமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, உடலுக்கு பண்ணுற கடமை ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அதனால் உடலுக்கு பண்ணக்கூடிய கடமையை நிராகரிக்கணும்னு சொல்ல. 8 மணி நேரம் ஒர்க்கா 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் உக்ரகரமா பண்ண தேவையில்லையே. 14 மணி நேரம் ஒர்க் பண்ணுமா என்ன, 15 மணி நேரம் ஒர்க் பண்ணுமா என்ன, அந்த மாதிரி ஒர்க் பண்ணாமல் உடலையும் உயிரையும் ஒட்டி வைக்கிற மாதிரி எந்த ஜாப் இருக்கோ அந்த மாதிரி ஜாப், ஈஸியான ஜாபா பார்த்துட்டு போய் பரவாயில்ல. உழைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கிருஷ்ணா கான்சியஸ் இருக்கிறது ரொம்ப ரேர். அந்த ஒரு ரேரான பர்சன் நம்ம வந்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஆச்சாரியர்கள் ஹிண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி உக்ரகர்மா பண்ண தேவையில்லை, நீங்கள் சேன் பண்ணுங்கள், 4 ஒழுக்க முறையை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை மெயின்டைன் யார் பண்ணுவா? கிருஷ்ணா பண்ணுவார். நீங்கள் ஒருத்தர் வேலைக்கு போகிறார், வேலைக்கு போனோன்னா மேனேஜர் எல்லாம் இன்டர்வியூலாம் த்ரூ ஆயிடுச்சு. ஹச்ஆர் கேட்குறாங்க, உங்களுக்கு எவ்வளோ சேலரி வேணும்னு கேட்குறான். எவ்வளோ சேலரி வாங்கினா எவ்வளோ சேலரி வேணும்னு கேட்குறான். அவர் சொல்கிறார் ஹச்ஆர்கிட்ட, ஹச்ஆர்னா தெரியல, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், ஹையர் பண்ணி சேலரியெல்லாம் டிசைட் பண்ணுவோம். அவர்கிட்ட இவர் எம்ப்ளாயி ஆக போகிறவர் சொல்கிறார், எனக்கு சேலரியெல்லாம் வேணாங்க. அப்புறம் நீங்கள் எப்படி சும்மா வேலை பார்க்க போகிறீங்கன்னு கேட்குறாரு. இல்லை எங்கள் குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க போதும், எனக்கு சம்பளம் வேண்டாம். அப்போ அவர் ஒத்துப்பாரா என்ன? ஹச்ஆர் ஒத்துப்பாரா? ஆன்லைனில் சொல்லுங்கள். கார்த்திக் பருவம் ஒர்க் பண்ணுறாரு, மலைவாசமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒத்துப்பாங்களா ஹச்ஆர்? ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டா? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அது நம்மளோட கடமை தானே. இல்லை, ஒத்துக்கலாம்ல. அவங்க ஓகே, நான் வந்து எது ஒத்துக்கணும்னு சொல்லலாம்ல. இப்போ ஓகே, நீங்கள் வீட்டில் படுக்குவாங்க, மலைவாசம் கேட்போம். மலைவாசம் ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? எங்களுக்கு சேலரி வேணாங்க, எங்கள் வீட்டில் 10 பேர் இருக்கா, மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். வீடு வாடகை என்னன்னா, வீட்டுக்கு 10 பேர் இருக்காங்க, என் வேலையெல்லாம் செலக்ட் ஆகிட்டார், எனக்கு சேலரி வேண்டாம், எங்கள் வீட்டில் உள்ளவங்கள மெயின்டைன் பண்ணுங்கள், என் வீடு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அது போதும் அப்படின்றார். இது கம்பெனி ஒத்துக்குமா ஒத்துக்காது? ஏன் ஒத்துக்காது? அதான் கேள்வி. அது ஓகே, அது விடுங்க. ஏன் ஜென்ரலா ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? நடைமுறையெல்லாம் அதை கொண்டதெல்லாம் பிஎஃப் அதெல்லாம் போட்டுக்கலாம் வச்சுக்கோங்களேன். நீங்க கையில எனக்கு பணமா கொடுக்காதீங்க, சும்மா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணா போதுங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதான் கொடுத்துருங்க, அவ்வளோ.
ஏன் வந்து தெரியலையா உங்களுக்கு? அதிகமாகும். கரெக்ட். சிவனாமதி சொல்லுங்க. சிவனாமதி சொல்றாங்க, சொல்லுங்க. அதிகமாகும். கரெக்ட். சிவனாமதி கரெக்ட். ஏன்னா இது செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்று கேட்பாங்க, எனக்கு பாக்கெட் பண்ணி கேட்பான் ஒருத்தன், எனக்கு அது வேணுமா இது வேணும். 10 பேர் இருக்கும்போது ஒருத்தரும் காரில் போடுமாங்க, வண்டியில் போடுமாங்க, வீடே புதுசாக வேணுமாங்க. இது மெயின்டைன் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். கம்பெனிக்கான சேலரினா ஃபிக்ஸடு, அவ்வளோதான். நீ வந்தேன்னா உனக்கு சேலரி, இல்லைன்னா வரலைன்னா ஆப்ஷன் போட்டு இது பண்ணிடுவோம். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஆனால் கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு? அனன்யா சிந்தயந்தோமா ஏஜனா பரிபாசதே தேசாம் நித்தியபிக்தானம் யோகக்ஷமம் நான் உன்னை மெயின்டைன் பண்ணுறேன்றார் கிருஷ்ணன். இப்போ 16 மாலைகள் இப்போ சேன் பண்ணாமல் நான் வந்து ஓகே நான் வந்து சேலரி மாத்திரம் வாங்கிக்கிறேன், நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னா முட்டாள்தனமா இல்லையா? ஹரே கிருஷ்ணா. முட்டாள்தனமா இல்லையா? நானே சேலரி வாங்கிக்கிறேன், 16 மாலைகள் சேன் பண்ண நேரம் இல்லை, கிருஷ்ணா எல்லாம் மெயின்டைன் பண்ண நானே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஆனால் கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு? 4 ஒழுக்க விதிகளை ஃபாலோ பண்ணி 16 மாலைகள் யார் சேன் பண்ணுறாங்களோ ஆச்சாரியனோட சொல்ல கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிடலாம்? கிருஷ்ணாவோட ஒர்க் வந்துடலாம். அதை மெயின்டெனன்ஸை கிருஷ்ணா பார்த்துக்கிறார். ஓகே, இதுதான் புத்திசாலித்தனம். ஓகே, நம்ம மெயின்டெனன்ஸை நம்மளே பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் கிருஷ்ணர் ஒருத்தர் வாக்குறுதி கொடுக்கும்போது கம்பெனிக்கார வாக்குறுதி கொடுக்கல. அப்போ என்ன பண்ணி நம்ம கிருஷ்ணனுக்கு லாஜிக்கலாக பார்த்தாலும் எடுத்துக்கணும். ஓகே, அதனால் 4 விதமான ஒழுக்க விதிமுறைகள் 16 மாலைகள் சேன் பண்ணி நம்ம ஆச்சாரிகள் சொல்ல கேட்டால் தான் மாயாவை வெல்ல முடியும். ஏன் மாயா வெல்ல முடியும்? அப்போ ஏன்னா கிருஷ்ணர் வந்து அந்த சோலை எடுத்துக்கிறார், சரணாகதி அடைஞ்சிட்டான்னு சொல்லி எடுத்துக்கிறார். ஓகே, ஏன்னா ஆச்சாரியர் சொல்லி கேட்டார், சரணாகதி அடைஞ்சிட்டார். அப்போ தான் கிருஷ்ணர் என்ன பண்ணார்? மாயாவுக்கு கட்டளை கொடுக்குறாரு. சரி இவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாரு. அந்த சோல் வந்து தப்பிச்சிடுறாங்க. இல்லைன்னா நம்மளுடைய முயற்சினால மாயாவை வெல்ல முடியாது. நான் கடைசியில் சாகும்போது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு செத்துருவேன். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. ஓகே, வாழ்க்கை முழுதும் நம்ம எப்படி பயிற்சி பண்ணுறோமோ, வாழ்க்கை எப்படி நடத்துகிறோமோ, அப்படி தான் நம்ம இறப்பின் போதும் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி நமக்கு வரும். ஓகே, தாட்ஸ் வரும். ஓகே, நம்ம ஏதோ ஒன்று முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ண மறந்துட்டோம். ஃபஸ்ட்டே பாயிண்ட்ஸ் இருக்கா ஆசினி? சொல்லு, பார்த்து சொல்லியா? ஓகே, கார்த்திக் பிரபு போயிடலாமா? கார்த்திக் பிரபு நீங்கள் சொல்லுங்கள், பாயிண்ட் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. இப்போ மாய சக்தியை வந்து நம்மளால வந்து வெல்ல முடியாது. 3 குணங்களோட பிடியில இருக்கிறப்ப நம்மளால அது வெல்ல முடியாது. ஆமா, நம்ம கிருஷ்ணர் சொல்றதும் ஆச்சாரியர்கள் சொல்றதும் நம்ம கேட்கணும். கரெக்ட். 3 குணங்கள் பிடியில் தான் நம்ம இருக்கோம் எல்லாருமே. ஓகே, அதுலேருந்து வெளியே வரல நம்ம வேணும். ஸோ அதுலேருந்து வெளியே வந்துட்டோன்னா அவருடைய ஆக்டிவிட்டி வேறு மாதிரி இருக்கும், அவருடைய செயல்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி வெரி நைஸ். அதுலேயும் அவனுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? ஆஷ்ரம். ஆமாம், வாழ்க்கை நடத்தணும். ஓகே, ஸோ கிரகஸ்தாங்கிறது ஆசிரமம். கல்யாணம் பண்ணால் கிரகஸ்தா லைஃப் போயிட்டான்னு கிடையாது. ஓகே, கல்யாணம் பண்ணி கிரகஸ்தாவாக இல்லாமல் இருக்க முடியும். அவங்க பேர் கிரக மேதின்னு சொல்லுவாங்க. கிரக மேதி வந்து கிருஷ்ணரை மையமாக வச்சிருக்க மாட்டார், தன்னுடைய புலன்களை மையமாக வச்சு வாழ்க்கை நடத்துவார். டிவி தான் மையமாக இருக்கும் அவங்க வீட்டில். ஆல்டர் இருக்காது, எல்லாமே டிவி, இது கம்ப்யூட்டர், இது மாதிரி தான் இருக்குமே தவிர எல்லாம் என்ஜாய்மெண்ட் பொருளாக தான் இருக்குமே தவிர கிருஷ்ணர் இருக்க மாட்டான். அதனால் கிருஷ்ண கான்சியஸ் வீட்டில் வந்து டிவியே இல்லான்னு கிடையாது, காரே கிடையாது, எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் கிருஷ்ண உணர்வுக்கு ஈடுபடுத்திடுவாங்க. இதுக்கான டவுட்டேன்னு சொல்லி அதோட பேர். ஓகே, தேங்க்யூ. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாரும் மூன்று முக்குணங்களின் தாக்குதல் நம்ம எல்லாரும் 3 குணங்களால பிணைக்கப்பட்டிருக்கிறோம். பகவானும் பக்தரும் இதுல இல்லாம இருப்பாங்க. அப்புறம் நாம் செய்யும் செயல் எல்லாம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா நான் தான் செஞ்சேன்னு ரொம்ப அகங்காரமா சொல்லுவோம். அதே நம்ம செயல் வந்து தோல்வி அடைஞ்சிச்சுன்னா பகவானாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கடவுளையும் குறை சொல்லுவோம் நம்ம பகவானையும். இவங்க தான் 3 குணங்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே, சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க ஈஸ்வரி சொல்லுங்க மாதாஜி. நம்மளால அறிவு இல்லாம எதுவும் செய்ய முடியாது. அதே சமயத்துல அறிவுதான் நமக்கு கிருஷ்ணர் வந்து மூலதன காரணம் சொல்றாரு.
நம்ம வந்து அறிஞனாக இல்லாவிட்டா புருஷோத்தமராகிய முழுவதும் கடவுளை வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. சரி, அந்த அறிவை யார் தர்றா? கிருஷ்ணர் தான் தர்றாரு. கிருஷ்ணா தான் தர்றாரு. அது என்ன சொல்லுவோம் தெரியுமா? எந்த சாப்டர்ல வருது? கிருஷ்ணர் தான் தர்றாரு. கிருஷ்ணரே சொல்றாரு, நான் அறிவை கொடுப்பேன். அது 10வது சாப்டர்ல வருது. அதில் என்ன சொல்றாருன்னா, ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. யார் என்னை எப்பயும் நினச்சிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு நான் அறிவு தரேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா அறிவு வராது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்வீனா மாதாஜி, வீட்டில் இருக்கீங்க? அர்ஜுன் பிரபு கூட இருக்காங்களா? ஓ, வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. அதாவது நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது வெறும் கையோட தான் வரோம், வெறும் கையோட தான் வெளியே போகிறோம். நம்ம எது வந்து எந்த ஆன்மீக ஒர்க் வந்து எவ்வளோ பண்ணுறோமோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் அறியும். வெரி நைஸ். அதனால நம்ம இப்போ பின்னால் வாக்கிய திறன்கள் பார்த்தீங்களா தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி நல்லா நாங்கள் வருதுலாம் ஆன்மீகம் என்ன பண்ணமோ அதான் இருக்கும். மற்ற எல்லாமே ஏமாற்றம் தான் தரும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இந்த குணங்கள், இந்த 3 குணங்களும் நம்மள கயிறு போல கட்டுவிட்ட ஆத்மாவா மாற்று. அதனால இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த கிருஷ்ண உணர்வு நம்மள முக்தி வரைக்கும் கொண்டு போகுது. நல்ல ஒரு பாயிண்ட். கரெக்ட் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பிரபுஜி. தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குது. நீங்க வெளியில இருக்கீங்க இல்லையே, ஏதோ சொன்னீங்க இல்லையா, அந்த ஏரியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, சரியா கேட்கல. சரி பரவாயில்ல. ஆனால் இதில் என்ன பியூட்டி பார்த்தீங்கன்னா, முக்தி வந்து அவங்க வாசக்கதவை தட்டிட்டு இருக்குமா. யார் வந்து கிருஷ்ண உணர்வில் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க வாசக்கதவை தட்டிகிட்டே இருக்குமா. அவங்க முக்திக்காக பிரயத்தனமே பண்ண தேவையில்லை. இப்போ முக்தி தர்ம அர்த்த காம மோக்ஷ சொன்னாங்க இல்லையா, அந்த மோட்சத்தை பற்றி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக மோட்சம் வந்துடுமா. அவங்க வாசலில் வரேன் வரேன் உள்ள வரேன்ற மாதிரி வருமா. ஓகே ஓகே. இப்போ மலைவாச பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம எல்லோரும் வந்து பகவானை பற்றி தெரிந்து கொள்ள முயல வேண்டும். எல்லோருக்கும் முக்தி அளிக்கக்கூடியவர் விஷ்ணு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா பிரபு. வெரி நைஸ், தேங்க்யூ பிரபு. சாரி, பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கிட்ஸை வந்து கிருஷ்ணா கான்ஷியஸாக இது பண்ணுவோம். கரெக்ட். ஆமாம். ஸோ யார் ஒருத்தர் வந்து ஆசி மேலே விழுந்துடும் பார்த்து எடுத்து ஏற்கனவே தொங்கிடுச்சு இல்லையா. ஸோ யார் வந்து ஒருத்தரோட பக்தி சித்தாந்த சரஸ்வதி சொன்னார், கிருஷ்ண உணர்வில் நான் வளர்க்கதா இந்த குழந்தைகள் வந்து 1000 குழந்தைகள் பெற்றுப்பேன் அப்படின்னாரு. ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பெற்றுக்கிறேன்னு. அதனால் நம்ம வந்து ஆசிரமம் ஒரு இது கிடையாது. எந்த ஆசிரமம் நமக்கு நல்லா இருக்கும், மீன்ஸ் நம்மளால் கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ண முடியுமோ அந்த ஆசிரமத்துக்கு போயிடும். ஓகே, ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு ஆசிரமத்தை புகழுக்காக செலக்ட் பண்ணக்கூடாது. அது சன்னியாசினா எல்லாம் விழுந்து கும்பிட்றாங்க மகாராஜன்னு சொல்லுவாங்க, நம்ம ஒரு சன்னியாசியாக மாறிடலாம், அதுலேருந்து நம்ம பக்தியை வந்து சிறப்பாக பயிற்சி பண்ணலாம். அப்படி கிடையாது. யானைக்கு வந்து நிலத்தில் பலம், அதே மாதிரி முதலைக்கு எதில் பலம் யாருக்குமே தெரியாதா? முதலைக்கு எதில் பலம்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஆன்லைனில் சொல்லுங்கள். யானைக்கு நிலத்தில் பலம், முதலைக்கு தண்ணியில் பலம். வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. ஓகே ஓகே, லேட்டாக தான் வருது, தான் சொன்னாங்க. தேங்க்யூ பிரபு. ஸோ யானைக்கு அதில் பலம்னால யானை வந்து முதல்ல வந்து நிலத்தை வந்து மிதித்து கொண்டுரும். ஓகே, அதனால் நமக்கு எங்கே பலம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம நிற்கணும். யானை தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா அதோடைய பலத்தை விட்டு போயிடுச்சு. முதல்ல என்ன பண்ணிடும், யானையை காலி பண்ணிடும். ஓகே, அதே மாதிரி தான் நம்ம ஆசைப்பட்டு ஒரு ஆசிரமம் செலக்ட் பண்ணக்கூடாது. ஆஹா நான் பிரம்மச்சாரியாக இருந்துடுறேன் வாழ்க்கை ஃபுல்லாக, அப்புறம் சன்னியாசியாக மாறினேன், இப்படி செலக்ட் பண்ணக்கூடாது. நமக்கு எந்த ஆசிரமத்தில் இருந்தால் கிருஷ்ண உணர்வை நல்லா கடைப்பிடிக்க முடியுமோ அந்த ஆசிரமத்தில் இருக்கலாம் கடைசி வரைக்கும், அது பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஏன்னா கலியுகத்தில் சன்னியாசம் அப்ரூவ் கிடையாது. ஓகே, அதனால் கிரகஸ்தாவே கடைசி வரையும் இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுவோம், கிரகஸ்தாவாக இருக்கணும், கிரகமேதியாக இருக்கக்கூடாது. கிருஷ்ண உணர்வை மையமாக வச்சே வாழ்க்கை நடத்தும். ஓகே, இதுதான் வந்து சாஸ்திரம் சொல்கிறாங்க. சைத்தன்யா என்ன சொல்கிறாரு, நாஹம் இப்ரோ ந நரபதி நான் சூத்ரோ எத்தி
எதிர்வா மனஸ்தோ கடைசியில் எப்படி முடியும்? கோபி பத்து பத்தகமலையோ தாச தாசானு தாசா. நான் வந்து ஒரு பிராமணனோ சத்திரியனோ வைசியனோ சூத்திரனோ கிடையாது. நான் பிரம்மச்சாரியோ கிரகஸ்தாவோ வானபரஸ்தாவோ சன்னியாசியோ கிடையாது. நான் யார்? நான் கோபியருடைய சர்வன்ட்டோடைய தாசனுடைய தாசனுடைய தாசன், சேவனுடைய சேவனுடைய சேவன். இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அதனால் நம்ம வந்து இந்த வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. 4 விதமான வர்ணங்கள், பிராமண சத்திரிய வைசிய சூத்ரா. 4 விதமான ஆசிரமங்கள், பிரம்மச்சாரி கிரகஸ்தா வானபரஸ்தா சன்னியாசம். இது வந்து நம்ம இம்மெட்டீரியல். ஓகே, நமக்கு எந்த இடத்துல இருந்தால் கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ண முடியுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்ண நம்ம வந்து பயிற்சி பண்ணணும். ஓகே, இப்போ எல்லாரும் பாயிண்ட் ஷேர் பண்ணுறாங்க. விஷ்ணு பிரபு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு ஆத்மாவும் வந்து பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். ஆமாம், கண்டிப்பா பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும், பகவானோட லீலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், பகவத்கீதை படிக்கணும், பாரதம் படிக்கணும். அப்படி படிக்கலைன்னா அந்த ஆத்மா வந்து இந்த உலகத்துல வந்ததே ஒரு வேஸ்ட், ஒரு 0% அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கோயம்புத்தூர்ல இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? ஈரோடுல இருக்கீங்களா பிரபு? எங்க இருக்கீங்க? கோயம்புத்தூர்ல. சரி, ரைட், ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சொல்லு. நம்ம வந்து சாத்விகம் குணத்துல இருந்தா கூட நம்ம வந்து பிரம்மன் கூட அடைய முடியாது. பிரம்மன் வரைக்கும் தான் அடைய முடியும். ஆமா, அதனால சாத்விக குணங்கள் இங்க இருக்கிற சாத்விகம் எப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். இது ரஜஸும் தமஸும் கலந்த சாத்விக குணம். சுத்த சத்துவம் தான் உண்மையான சாத்விக குணம். மேக்ஸிமம் பிரம்ம நினைச்சா என்ன பண்ணுவான்? கீழே விழுந்துருவான் இல்லையா? அதனால அது சேஃப் கிடையாது. போக முடியாது. ஏன் அது பிரம்மலேருந்து ஏன் விழுறாங்க தெரியுமா? சத்துவத்தில் ஏன் விழுறாங்க? ஏன்னா அது பியூர் சத்துவம் கிடையாது. அது ரஜஸ் தமசு கலக்குது. அதனால கீழே வந்தாங்க. ரஜஸ் தமக்கு கலக்கும் என்ன ஆகுனா ஆக்டிவிட்டி பண்ணணும் ஆசை வரும். பிரம்மனில் ஆக்டிவிட்டி கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்? கீழே வந்துடுவான். புரியுதா? ஆனால் சுத்த சத்துவங்கிறது ஆன்மீகம் மாறி அது மேலே போயிடுவான். ஓகே, ஆன்மீக லோகத்தில் வந்து சுத்த சத்துவம் எனர்ஜிலாம் வந்து அந்த ஆக்டிவிட்டி நடக்குது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு